ஃபேமிலியாக கோயிலுக்கு கிளம்புங்க. குட்டீஸ் 4 பேர் இருக்கிறாங்க. குட்டீஸ் 4 பேரில் 2 வாண்டு இருக்குங்க. 2 வாண்டும் துரு துரு துருன்னு ஓடும். 2மே குடு குடுன்னு. அவங்க 2 பேரையும் கையிலேயே பிடிச்சி வச்சுணுங்க. இல்லைன்னா தான் மிஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களே பார்ப்பாங்க 2 பேரும். அதெல்லாம் கையிலேயே தூக்கி வச்சிடணும் 2 பேரும். சரி, கோயில் நல்லா சுற்றி காமிச்சோன்னே பார்த்தா என் தங்கச்சி பாப்பா பொங்கல் அங்கே கொடுக்குறாங்க, போய் வாங்குன்னு சொல்கிறாங்க. உடனே என் பையன் விடுவானா? அதுவும் யார் சொன்னது? அத்தை பொண்ணு சொல்லிச்சு. விடுவானா? போயிட்டாங்க பொங்கல் வாங்குறதுக்கு. பாருங்களேன், எனக்கு கொடுக்கணும்னு பார்த்தா அத்தை பொண்ணு கொடுக்குறாங்க பொங்கல். ஆனால் அவன் மதிக்கவே இல்லை. போடா அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு பிளேட் ஒன்று வாங்கிட்டு வரான்னு சொல்லுது பாப்பா. அப்போ கூட அவன் எனக்கு தான் வாங்கிட்டு வரான் நம்பியிருந்தேங்க. பார்த்தா பாருங்களேன், நீங்களே நம்ப மாட்டீங்க. பாப்பாவுக்கு 2 பிளேட்லங்க. குட்டி மாமாக்கு எம்ம ரொம்ப பாசம். தாத்தா எம்ம ரொம்ப பாசம். பிரசாதம் எந்த கொடுக்குறேன் அவங்கள. ஐ ஜாலி சாப்பிட வேண்டியதுதான். டிக் டிக் அவுட் ஆஃப் பாவி 3 பசங்க இருக்கேன். ஏன்டா கை விட்டுட்டு இருக்கிறா? சாப்பிட்றாங்க வச்சுன்னு. இதே வேலையா போச்சு. கொடுக்க மாதிரி போத்துட்டு நீங்களே சாப்பிடுங்க. என்ன பிடிங்க, நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நானே போயிட்டு லைன் இருந்து வாங்கியிருக்கேன். அவசப்படுத்தீங்களாடா இப்படி வாய்க்கிட்ட வந்துட்டு ஊட்டு விடுறீங்களா? ஊட்டுக்கிறோடா. அதாங்க ஐயால நான் ஏந்தே போகணும்டா. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு வேலைக்கு ஆகாது. கையில் வச்சு நான் அக்கா அவன் தம்பி 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஒரு வாய் கொடுத்துட்டு நீங்கள் 4 வாய் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் கதையாக இருக்கு. நான் போகிறேன். நானும் லைனில் நின்று நானும் ஆகுறேன். போகிறேன். பாப்பா வந்து தனியாக போயிட்டாங்க. எனக்கு தரமாட்டீங்க, எனக்கு ஒரு பிளேட்டை கொடுறா சொல்லிட்டு அவங்க வாங்கி ஒரு பிளேட் வாங்கி பொங்கல் அழகாக சமத்தை சாப்பிட்டாங்க. க்யூட்டாக குட்டி. நம்ம அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் வியூ எடுத்தேன். பார்த்திங்கன்னா கோயில் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சூப்பராக இருக்குது. ஆனால் 2 தான் சின்னதாக தான் குறை, ரொம்ப இல்லை. டஸ்ட்பின் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வர பக்தர்கள் வந்து பொங்கலில் சாப்பிட்டு அப்படியே கீழே வச்சுறாங்க. அது டஸ்ட்பினில் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நடக்கிற பக்தர்கள் வந்து அது மிதிக்க மாட்டாங்க. அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுது. அதுவும் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்பராக பண்ணால் ஸோ குட், ஓகே, நல்லாயிருக்கு. பாப்பா பாருங்களேன், க்யூட்டாக இருக்கா அப்படியே. பாருங்களேன், சாப்பிடும்போது அழகாக சாப்பிட்றாவ. ஆனால் எந்த அடம் பிடிக்கலைங்க. எனக்கு அந்த ப்ரைஸ் வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, எதுவுமே கேட்கல. குழந்த க்யூட்டாக சம்மத்தாக இருக்கா அவள். என்ன மாதிரியே. நானும் சின்ன வயசில் அப்படி தான், எதுவுமே அடம் பிடிக்க மாட்டேங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் எனக்கு கேட்பாங்க, எதனா வாங்கின்னு சொல்லுவாங்க. எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். அவ்வளோ சமத்தாக இருப்பேன். க்யூட்டாக சாப்பிட்டு தண்ணி மட்டும் நான் குடிப்பேன். அதே மாதிரி தான் என் தங்கச்சி பொண்ணு அதே மாதிரி தான் இருக்கா. வந்துட்டு பாருங்களேன், பெல்ட்டை பாருங்களேன், நான் குடிச்சிட்டு இந்த அம்மா அமைதியாக இருக்குது. நானே பார்த்தேன் இந்த கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் குழந்த வந்து அழுவோம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே அழுவலை. சுற்றி தான் போகணும் குழந்தைய வீட்டுக்கு போனோன்னே. அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. நீங்களே பாருங்கள், கண்ணு வைக்காதீங்க சொல்லிட்டேன். என் மாமனுக்கு ஒரு வேலையே இல்லை. என் பாப்பாவும் ஒரு வீடியோ எடுத்துனே இருப்பான். வந்துட்டு மாமியும் அதே தான் சிட்டோ. என் மாமாவை என் மாமா இருக்கிற ஒரு வேலையே இல்லை. அவர் பேச்சு கேட்டு நான் தங்கச்சா இருந்தது, அவங்க பொண்ணு ஆடுது. என்னை பாருங்களேன், ஒரிஜினல் யானை ஏற சொன்னா அங்கே ஒரு சிலை மாதிரி இருக்குதுங்க. அந்த யானை மண்ணை உட்கார வச்சு மனுஷனை ரொம்ப போட்டாருங்க. ஒரு வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு. கோயிலுக்கு கொண்டு வந்தாங்களே, சாமியை கும்பிட்டு விட்டாங்களா, யானை மண்ணை தூக்கி உட்கார வச்சு என்னை சிரின்னு சொல்கிறாங்க. சிரிச்சாச்சா பரவாயில்லைங்க, அங்கே திரும்பி இங்கே திரும்புன்றாங்க. நான் என்ன ஷோகேஸ் பொம்மையாங்க, கண்ணை தூக்கிட்டு பாருன்றாங்க. என்னால் பார்க்க முடியுமா? ஒரு குழந்தைய எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. கொடுமை. சை, இந்த ஃபேமிலி ஏன் இருந்துன்னு எனக்கே தெரியல. கடவுளே, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன? அதுவும் இந்த மாமா கிட்ட மாட்டிக்கினேன். நான் முழிக்கிறேன் பாருங்க. என் அம்மா வர அடிக்கடிக்கு வந்துடும். சை, சிரிக்காதியா போயா.